மக்களை பற்றி துளியும் இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. ஸ்டாலினுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தனக்கு பிறகு தாம் உள்ள முதலமைச்சராகும். இது ஒண்ணுதான் அவருக்கு கவலை. இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார். உலகத்துல எங்கே இருக்குமா அப்பா முதலமைச்சர், துணை முதலமைச்சர். முதல்வர் ஸ்டாலினுக்கு மகனை அடுத்து முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் ஆசை எனவும் வேறு எந்த கவலையும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஓட்டு போட்டோம், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? விளைவிடமா? அந்த நாடு விளைவிடமா? தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? நீங்க நிர்வாகி, இதெல்லாம் மக்கள் மத்தியில பேசணும், தினந்தோறும் மக்களிடத்துல தினந்தோறும் நீங்க பேசணும், பேச்சு பொருளா பேசணும். டீ கடைக்கு போனாலும் சரி, துணி கடைக்கு போனாலும் சரி, மல்லிகை கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, அன்றாட நடக்கிற பிரச்சனைகளை நாம எடுத்து சொல்லணும். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு. நாம் இப்போதிலிருந்தே பணியாற்ற வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதி நல்ல தொகுதி, ஒரு அருமையான தொகுதி. எதையும் தொண்டர்கள் பெரிதாக எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள், எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறவர்கள், மறைக்கின்ற தொண்டர்கள். ஆனா என்ன ஒண்ணு, வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசம் 8000 ஓட்டு தான். நல்லா நினைச்சுங்க, நமக்கு தோல்வி வரும்போதெல்லாம் வித்தியாசம் அந்த 8000 தான். அந்த 8000 வாக்குகளை நம்ம எப்படி சரி செய்வது என்பதை சிந்தித்து செய்யணும். பொத்தாம் பொதுவா வேலையெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அந்த காலங்கள்லாம் இப்ப மலையேறி போச்சு. இப்பெல்லாம் திட்டமிட்டு தரவுகள் எடுத்து அந்த ஊர்ல யார் எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, படிச்சவங்க எத்தனை பேர், வயசானவங்க எத்தனை பேர், இளைஞர்கள் எத்தனை பேர், இப்படி தரவுகள் எடுத்து அவர் எந்த கட்சி, இவர் எந்த கட்சி, பொதுவானவங்க எத்தனை, இப்படி தரவுகள் எடுத்துதான் நாம் பணியாற்றப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.